ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கஸ்டமர் சைக்காலஜி அண்ட் பிராண்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் மார்க்கெட்டிங்னா நாட் ஜஸ்ட் செல்லிங்னு பார்த்தோம். மார்க்கெட்டிங்னா ஹியூமன்ஸை புரிஞ்சுக்கிறது, வை தே பை, ஹவு தே ஃபீல், அதுதான் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் சைக்காலஜி அண்ட் பிராண்டிங் பற்றி பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். லோக்கல் ஷாப்ஸில் கூட நம்மளுக்கு சிக்கன் இருக்குல்ல, பட் நம்ம ஏன் கேஎஃப்சியை சூஸ் பண்ணுறோம்? நாட் பிகாஸ் ஆஃப் சிக்கன் இல்லை, பிகாஸ் ஆஃப் ஃபீலிங். கேஎஃப்சினா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ட்ரை பண்ணாத டிஷ்ஷஸ் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாங்குகிறோம். அப்போது மார்க்கெட்டிங்னா செல்லிங் த ஃபீலிங், நாட் த சிக்கன். நாம் நினச்சிக்கிறோம் வி பை ப்ராடக்ட்ஸ், பட் ட்ரூத் என்னென்னா வி பை ஃபீலிங்ஸ். ஒரு வாட்ச் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நம்ம ஸ்டேட்டஸை பார்க்குறோம். அதே மாதிரி தான் பர்ஃப்யூமுக்கு ஸ்மெல்லுக்காக வாங்குறது இல்லை, வி பை கான்ஃபிடென்ஸ். ஷூஸ்னா பர்சனாலிட்டி. அதே மாதிரி தான் கேஎஃப்சினா ஜாய் அண்ட் ஒரு ரிவார்டிங் ஃபீலிங் இருக்கும். நம்ம பிரெயினை இமோஷன்ஸ்க்கு ரியாக்ட் ஆகும். அதனால மார்க்கெட்டிங்னா இட் இஸ் செல்லிங் த ஃபீலிங். ஹியூமன் பீயிங்ஸ் எதனால் பை பண்ணுவாங்க அப்படின்னா வி ஹாவ் 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஷ்னல். இமோஷ்னல்னா ஐ டிசர்வ் அ ட்ரீட் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேஷ்னல், அதாவது ஆஃபர் இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, அப்போ பை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீலிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங், அப்போ நானும் போகிறேன் அப்படிங்கிறது. கேஎஃப்சி ஸ்மார்ட்டாக ஆல் 3 யூஸ் பண்ணுது. இப்போது பிராண்டிங் பற்றி பார்க்கலாம். பிராண்டிங்னா ஜஸ்ட் லோகோ இல்லைங்க. பிராண்டிங்னா மெமரி, இமோஷன், ட்ரஸ்ட்டு, இது மூணையும் சேர்த்தது தான் பிராண்டிங். மெமரி, இமோஷன் அண்ட் ட்ரஸ்ட். இப்போது கேஎஃப்சி எப்படி பிராண்ட் பில்டு பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஎஃப்சியோட ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க பேக்கேஜிங், அவங்களோட ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொலோனல் சாண்டர்ஸோட ஃபேஸ் இருக்கும். அதாவது ஒரு ஹியூமன் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. அவங்க டேக்லைன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லிக்கிங் குட்னு இருக்கும். அதாவது அவங்க கொடுத்த டேஸ்ட்டை மெமரி பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அவங்க ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு க்ரன்ச் சவுண்டு வரும். அதாவது கஸ்டமருக்கு அட்ராக்டிவாக இருக்கிறக்காக. பிராண்டிங்னா யோர் பிளேஸ் இஸ் த கஸ்டமர்ஸ் ஹார்ட். அதாவது அவங்க ஃபீல் பண்ணணும். ஹியூமன்ஸ் எப்போவுமே ஸ்டோரிஸை லவ் பண்ணுவாங்க. ஃபீச்சர்ஸ் கிட்ட கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஸ்டோரிஸ் தான் இம்பார்ட்டண்ட். கேஎஃப்சி கொலோனல் சாண்டர்ஸ் ஸ்டோரியை அதிகமாக ப்ரொமோட் பண்ணாங்க. கொலோனல் சாண்டர்ஸ்க்கு 62 வயசு வரைக்கும் அதிகமாக ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் அவர் கிவ் அப் பண்ணல. இப்போ அவரோட சீக்ரெட் ரெசிபி வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் கேஎஃப்சி சிக்கனாக எம்பையர் பில்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரி பிராண்டுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் லெகசியும் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ கேஎஃப்சி கேஸ் ஸ்டடியோட சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரெட் அண்ட் ஒயிட் லோகோ வந்துட்டு பிராண்டுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துச்சு. டேக் லைன் ஒரு டேஸ்ட் மெமரி கொடுத்துச்சு. குரூப் ஆட்ஸ் வந்து ஒரு பிலாங்கிங்னஸ் கிரியேட் ஆச்சு. அண்ட் ஆஃபர்ஸ் ரேஷ்னல் டிசிஷன் கொடுத்துச்சு. க்ரன்ச் சவுண்ட் ஒரு கார்விங்கை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ கேஎஃப்சி பிராண்டாக எவ்ரி ஆங்கிளில் பில்ட் ஆகிடுச்சு.